அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த குர்பானி என்பது நாம் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய கடமையா? இப்படி தொழுகை ஒரு கடமையோ, நோன்பு எப்படி ஒரு கடமையோ, ஜக்காத் எப்படி கடமையோ, ஹஜ்ஜு எப்படி ஒரு கடமையோ, அதுபோல குர்பானி என்பது அனைத்து முஸ்லிம்களுக்கான ஒரு கடமையா என்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மன்றத்தில் பரவலாக இருக்கிறது. இப்போ இந்த குர்பானி என்கிற இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் இது அனைத்து முஸ்லிம்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு அம்சம் கிடையாது. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் அதிகம் வலியுறுத்தப்பட்ட, அதிகம் ஆர்வமூட்டப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு சுன்னத்தான ஒரு நபி வழியான ஒரு காரியமாகத்தான் இந்த குர்பானி இருப்பதாக குர்ஆன் ஹதீஸிலிருந்து நம்மால் அறிய முடிகிறது. எல்லா கடமைகளை போல நீங்க மற்ற கடமைகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கடமைகளுக்கும் சில விதிவிலக்குகள் இருக்கும். இந்த கடமையை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார், இந்த கடமையிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள் யார் என்ற வரையறையில் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அது மாதிரி இந்த குர்பானி என்பது எல்லோருக்கும் கடமை, இதிலிருந்து இவங்க தான் விதிவிலக்கு அளிக்கப்பட்டவங்க அப்படியெல்லாம் மார்க்கத்தில் சொல்லலை. என்ன சொல்லப்பட்டிருக்குது? இந்த குர்பானி என்பது அனைத்து முஸ்லிம்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை கிடையாது, மாறாக அதற்கு சக்தி உள்ளவர்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு கடமையாகத்தான் இந்த குர்பானி என்கிற ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் இது அதிகம் வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலாக இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா சஹீஹுல் புகாரியில 5546 என்ற ஹதீஸ் இலக்கத்தில் இந்த செய்தி நீங்க பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், மன் தபஹ கப்ல ஸலாத்தி, யார் தொழுகைக்கு முன்பு, அதாவது பெருநாளுடைய தொழுகைக்கு முன்பு தன்னுடைய ஆட்டையோ மாட்டையோ பலிப்பிராணியோ அறுத்து விடுகிறாரோ, ஃபஇன்னமா தபஹ லினஃப்ஸிஹி, அவர் அறுத்ததெல்லாம் அவருக்காகத்தான், அவருக்காகனா அவருடைய குடும்பத்துக்காக, அவர் இறைச்சியாக சாப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அறுத்திருக்கிறாரு. எப்படி மற்ற நாட்கள்ல உணவுக்காக ஒரு மாட்டை அறுப்பீங்களோ, ஒரு கோழி அறுப்பீங்களோ, ஒரு ஆட்டை அறுப்பீங்களோ, அதுபோல தொழுகைக்கு முன்னால் உங்களுடைய பிராணியை அறுப்பீர்களே, ஆனால் அது உங்களுடைய உணவு தேவைக்காக அறுக்கப்பட்டது. ஒமன் தபக பாத ஸலாத்தி, யார் தொழுகைக்கு பிறகு அந்த அறுத்து பலியிடக்கூடிய அந்த குர்பானி என்கிற காரியத்தை செய்கிறாரோ, ஃபக்கது தம்ம நுஸ்குஹு, அவர் தன்னுடைய அறுத்து பலியிடுதலை முழுமைப்படுத்தி விட்டார். வா அசாப சுன்னத்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய வழிமுறையையும் அவர் சரியாக செய்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த குர்பானி என்பது ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஒன்று கிடையாது. இது அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தான ஒரு நபி வழியான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். மார்க்கத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இப்ப இதே துல்ஹஜ் மாதத்துல அரஃபா நோன்பை நாம நோக்குறோம். இப்ப ஹாஜிகள் அரஃபாவில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க நோன்பு வைக்க மாட்டாங்க. அப்ப துல்ஹஜ் மாதத்துடைய 9வது நாள் அந்த பிறை பார்த்த அடிப்படையில் 9வது நாளில் மற்ற உலக முஸ்லிம்கள் அரஃபாவுடைய நோன்பை வைப்பார்கள். இந்த அரஃபா நோன்பு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் அதிகம் வலியுறுத்தப்பட்ட ஒரு அமல், கடமை கிடையாது, ஆனால் அதிகம் வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலாக இருக்கிறது. அதே போல ஆஷுராவுடைய நாட்களில் வைக்கக்கூடிய இந்த 9-10 நோன்பு, அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் அதிகம் வலியுறுத்தப்பட்ட, அதற்கு ஏராளமான நன்மை இருப்பதாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். அப்ப இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடமை இல்லாத சில காரியங்களை மக்களுக்கு ஆர்வமூட்டக்கூடிய வகையிலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அப்படி வலியுறுத்தப்பட்ட அமல்களில் ஒன்றுதான் இந்த குர்பானி என்பதையும் நாம இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.